Hi guys, welcome to Voice of Princey. இன்னைக்கு நம்ம தியரி ஆஃப் லவ் அப்படின்ற ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம கை இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சின்ன மீட்டிங் மாதிரி போட்டிருக்கானுங்க போல இருக்கு. அப்போ அங்கே அந்த போன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு லாஸ்ட் நைட்ல ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கோம் இல்லையா அவனோட கடைக்கு. அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். உனக்கு கை வந்துட்டு மண்டமேல ஒன்று போட்டு அம்மா என்னத்துக்கு இப்போ பல்ல காமிச்சிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் நீ என்ன கொடுக்கணுமோ கொடுக்கறத வாங்கிட்டு போயிருச்சுல, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானா. ஸோ இப்படியே கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு இருப்பாங்க. நம்ம 3rd வந்துட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க இவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கைக்கு வந்துட்டு பசி எடுத்துக்கும் போல, டே 3rd ஒன்றும் எவ்வளோ நேரம்டா ஆகும், சீக்கிரமா கொண்டு வாடா சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாம் முடிஞ்சிருச்சுடா ஆனால் 2 பிளேட்டு தான் இருக்கு, இதை வச்சு எப்படி 4 பேர் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே 2ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஆமாடா இதை நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சேன், உனக்கு என்ன இங்கே எக்ஸ்ட்ரா பொருளை வாங்கி வச்சதா என்ன தான் கஷ்டமா, நீ பாட்டுக்கு இருக்கிற பொருளை வச்சு ஓட்டிட்டு இருக்க, இங்கே ஒன்றுமே இல்லையாடா யூஸ் பண்ணுறதுக்கு, இங்கே பாரு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வாட்டர் கேனை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க, இது குடிச்சு என்னோட வாய் வந்துட்டு கிழிச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணிகிட்டே இருக்கானுங்களா. உடனே இவனும் ஐயோ சரி ஓகே இப்போ என்ன திங்ஸ் வாங்கணும் அவ்வளோதானே, ஓகேடா நான் வாங்குறேன்டா, வாங்கினா வாயை மூட்டுருவீங்களா, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்றுவான். சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கும் போது அவனோட வாய் சொன்ன மாதிரி கிழிச்சிருது. ஏன்னா வாட்டருக்கு எனக்கு கட் பண்ணிட்டு தான் அதில் தண்ணி ஊற்றி அவன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான் போல இருக்கு. ஸோ அவனோட வாய் கட் பண்ணிக்குதா, உடனே சரி ஓகே திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம 3rd வந்துட்டு கூட கூப்பிட்டு போவான். உடனே 3rd வந்துட்டு எனக்கு தெரியும்டா அந்த போனு அதுக்கப்புறம் 2 பேரும் சொன்னதுனால தான் நீங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, என்ன எதுக்கு கூட கூப்பிட்டு வந்த அப்படின்னும் போது, டே நீ தானே என் கூட இருக்க, ஸோ 2 பேருமே ரூம்மேட்ஸ் தானே, அப்போ என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் உன்னே சேர்த்து கூப்பிட்டு வந்தேன், வா என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நீ தான் சூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங்க்கு கூட்டு போகிற மாதிரியே கூட்டு போயிருப்பான். கூட்டு போயிட்டு அங்கே வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்து வாங்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெட்டு சோஃபா அதுக்கப்புறம் டைனிங் டேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே செட் பண்ணி வச்சிருப்பாங்க வாங்கணுங்கிறதுக்காக. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க வந்துட்டு நிஜமாவே வீட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு சோஃபா மேலே உட்காந்துட்டு டிவி பார்க்கறது என்ன, பெட்டு மேலே படுத்துக்கிட்டு கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போது கடைசியாக பெட்டு மேலே போய் படுத்து பெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வாடா போல் அப்படின்னும் போது, இல்லைடா எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை சொல்லுவான். நம்ம 3rd ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஆமாடா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மூவி ஒன்று இருக்குல்ல, அந்த மூவியில் இந்த மாதிரி சீன்ஸ் தானே வரும், புதுசாக ஒன்று சேர்ந்து அந்த கப்புள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தானே ரொமான்டிக்காக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண அந்த இடத்துல பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம 3rdக்கு எப்படி ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவன் ரொமான்டிக் பற்றிலாம் பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானா. உடனே அதுக்கப்புறம் சரி ஓகே போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவனோட மைண்ட் டைவர்ட் பண்ணி கூட்டு போயிடுவான் நம்ம 3rd. அப்போ பர்ச்சேசிங் முடிச்சுட்டு கிளம்புனா சொல்லிட்டு போகும்போது தான் கடைசியாக வந்துட்டு காஃபி குடிக்கிற கப்பு பார்ப்போம் நம்ம 3rd. டே நம்மக்கிட்ட கப்பு இல்லைடா அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கப்பு வாங்கிக்கோடா, இது பாரு பேராக இருக்கு பாரு ஜோடியாக இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது, நமக்கு எதுக்குடா ஜோடி கப்பு, டே நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இதில் என்ன இருக்குது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனும் சரி ஓகே நம்ம காய் சொல்கிறானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பான். அதுக்கப்புறமா நம்ம 3rd வந்துட்டு எப்போ போல் சாப்பிட்றதுக்காக சமைச்சிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம 2 வந்திருப்பான். வந்துட்டு என்னடா 2 பேரையும் பார்க்கறதுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன கதை இங்கே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஓட்டிட்டு இருப்பானா நம்ம 3rd. அவனை வச்சு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா சும்மாடா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே சிரிச்சுட்டு சொல்லிட்டே இருப்பான். சரி நடக்கட்டும் ஓகே உங்களுக்குள்ள 1000 விஷயம் நடக்கும், நான் இதுக்கு நடுவில் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டு போயிடுவான். இவனை வச்சு லூசு போடா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3rd அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான். கிட்டத்தட்ட நம்ம 3rd ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கான் இப்போ. ஏன்னா நம்ம கை வந்துட்டு இப்போ பழையபடிலாம் இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 போன கொஞ்ச நேரத்துல திரும்பி கதை திறக்கிற சவுண்டு கேட்கும்போது, இதெல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன மறந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு குரலை கேட்கும் தான் தெரியுது அது 2 கிடையாது நம்ம காய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தனியாக வந்திருக்கானான்னு பார்த்தா கூட ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கான். இந்த பொண்ணு யாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம்ல, ஒரு பாட்டில் ஃபுல்லாக பேப்பர்ஸ்லாம் மடித்து ஸ்டார் மாதிரி பேப்பர்ஸ்லாம் மடித்து பேர் எழுதி, அந்த பொண்ணு தான் போல இருக்கு. இந்த பொண்ணை கூட்டு வந்தானே சத்தியமாக 3rdக்கு செம காண்டாகுது. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, இவன் வந்து மாறிட்டான் தானே நினச்சிருப்பான். அவனை அந்த பொண்ணை கூட்டு வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பேசிட்டு இருந்துட்டு அனுப்பிச்சி விட்டுருவான். அதுக்கப்புறம் 3rd வந்து கேட்பான், ஆமாம் நீ என்ன பழைய எப்படிலாம் இருக்க மாட்டேன் தானே சொன்னேன், அப்புறம் இப்போ திருப்பவும் அதே மாதிரி தான் இருக்க, என்ன கதை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாடா நான் பழையபடி இருக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், என்னை சுற்றி இருக்கவங்களே யார் க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்களோ அவங்கள ஒரு ஆள் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னால, எனக்கு அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓகேவா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுதுடா, அதனால தான் நீ பாரு இந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இதோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் பேசுது, வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது 3rdக்கு செம கடுப்பாயிடும். என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்துட்டு அந்த பொண்ணை வர வைக்கிறது, படிக்கிறது, பேசுறது, அரட்டடிக்கிறது சொல்லிட்டு இதே தான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ திரும்பவும் பழையபடி நம்ம 3rdக்கு வந்துட்டு லோன்லியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு
காஃபி குடிச்சு முடிச்சுட்டு கப் எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம தேர்டு கப் எடுக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு நான் எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு எடுக்குமா. ஸோ 2 பேரும் மாறி மாறி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கப் வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். அதாவது அந்த பேரா வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கப் வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். அப்போ கூட நம்ம கை வந்துட்டு அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஃபா உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் கேட்டுட்டு இருப்பானா. இவனுக்கு செம்ம டென்ஷன். அதுக்கப்புறமா டே சாரிடா அப்படின்னும் போது பரவாயில்லடா இது ஏன் தப்பு தானே, பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நான் அதுக்கு கேட்கலடா, எனக்கு ஒரே ஒரு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்பான். என்ன ஹெல்ப்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வரியா, ஏன்னா வந்துட்டு நீ இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாளுன்னு தோணுது, அவள் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால தான்டா. ஸோ 2 பேரும் மனசு விட்டு பேசணும், ஸோ அதுக்காக தான் நீ கொஞ்சம் போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனுக்கு திரும்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகேடா நான் போகிறேன் அப்படின்னும் போது போகிறவன் கையில் காசை வேறு குத்தானுப்புறேன். இவனுக்கு இன்னும் 2 கஷ்டமாயிடுது. ஸோ இவனை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் எப்பயும் போல் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து நம்ம தேர்ட் வந்துட்டு பார்க்கு போயிருப்பான் போல இருக்கு. அங்கே வந்துட்டு 2 இருப்பான். சரி 2 தான் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அவன் ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணி பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்கான். இவனுக்கா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி போனுக்கு கால் பண்ணுவோமே சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ண அவனும் அதே பார்ல தான் இருக்கான். அவன் ஒரு பிள்ளைய ஓட்டிகிட்டு இருக்கான். ஆளாளுக்கு இப்படி இருக்கிறானுங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் சரி ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். அப்படியே வெளியவே தான் சுற்றிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட விடிக்காலம் 3 மணி ஆயிடுது. அப்பவும் வந்துட்டு காய்க்கு கால் பண்ணுறான். பைபிள கட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கு. எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுது இன்னமும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான் பாரு, எத்தனை ரவுண்டு தான் அந்த பிள்ளை கூட போயிட்டு இருக்கானோ தெரியல இவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோட்டலாக விடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கிட்ட போனான். அப்பதான் அந்த பொண்ணை வந்துட்டு அவன் காரியத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக கேட்கும்போது இவனுக்கு கடுப்பாயிடும். போடாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு போயிடுவானுங்க. அங்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஒரு மாடல் பொண்ணு ஒன்று கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபி பற்றி. அப்போ அந்த மாடல் பொண்ணை பார்த்த உடனே நம்ம 2 ஃபேஸோட ரியாக்ஷனே மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாடல் பொண்ணு வந்துட்டு நம்ம 2 பார்த்தோன்னே சிரிக்குது வேற. இதை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு சமஷாக்க வந்துட்டு என்னடா அந்த பிள்ளை உன்னை பார்த்து சிரிக்குது, என்ன அந்த பிள்ளையும் ஃபோட்டோகிராஃபி சொல்லிட்டு கூட்டு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேச்சி வாய் மூடுறா அவனோட ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பொண்ணை தெரியும் போல இருக்கு. ஆனால் நம்ம தேர்ட் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறா டே அவன் வந்துட்டு அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாடல் பொண்ணை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுமா. ஸோ எல்லாரும் சரி ஓகேடா சாப்பிட போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம 2 வந்துட்டு இல்லைடா நீங்கள் போங்க நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கேதர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமுச்சு விட்டு மட்டும் தனியாக உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த மாடல் பொண்ணு உள்ளே வந்துடும். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னும் போது ஒன்றும் இல்லைடா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன், வந்து பார்த்தா நீனும் இங்கே தான் இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கூட உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம 2 வந்துட்டு மற்ற பொண்ணுங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளர்ட்டிங்காக தான் பார்த்து பேசுறது எல்லாமே பண்ணுவான். ஆனால் அந்த மாடல் பொண்ணை பார்க்கும்போது மட்டும் ஏதோ ஃபீலிங்கோட பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஓகே நீ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக நம்ம 2 எடுத்த ஃபோட்டோவை மட்டும் கரெக்டாக காமிக்குது. இது நீ தானே எடுத்த, இந்த ஃபோட்டோ நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியும்டா அது எனக்கு ஃபீல் ஆகுது, நீ எடுத்த ஃபோட்டோஸ்னாலே ஒரு தனி ஃபீல் இருக்கும்டா, நான் தான் அப்போதுலேருந்தே உன்னை பார்க்குறேன், நீ இந்த ஃபோட்டோ செம்மையாக எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இது கேட்கும் போது நம்ம 2க்கு ஹாப்பியாக இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம தேர்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவனோட காருக்கு பக்கத்துலேயே அந்த இருக்கா இல்லையா அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கு. இவனுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியல. இவன் பாட்டுக்கு கண்டுக்காம போலான்னு பார்க்கும்போது டே ஒரு நிமிஷம் நில்லுடா, தேர்ட் ஒரு நிமிஷம் நின்று உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கே காய் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல எனக்கு, பொய் சொல்லதான் உனக்கு தெரியாமலாம் இருக்காது, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே ரூம்மேட்டு தானே உனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், ஒழுங்காக சொல்ல அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு சண்டை போட்டே இருக்கு. எனக்கு தெரியாதுன்றால அவனுக்கு கால் பண்ணி பாருன்னா அவனுக்கு கால் பண்ண எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவன் எங்கே சொல்லு, இல்லை அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுதா. தேர்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஃபோனை பிடிங்கிட்டு உனக்கு தேவைன்னா அவங்ககிட்ட போய் என்னதுன்னு கேட்டுக்கோ, என்கிட்டலாம் வர வச்சுக்கத்த சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ரூமுக்கு வந்த உடனே காய்கிட்ட வந்துட்டு கேட்குறான், ஏன்டா நீ ஒரு பொண்ணு கூட பழகறனா தேவையில்லாம எதுக்கிட்ட என்கிட்ட வந்து உன்னை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் நீ ஒழுங்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் பெருசாக கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். உன்னதாண்டா கேட்குறேன்னும் போது கூட அப்படியே கூலாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அந்த பேக்கெட் பிடிங்கிட்டு உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்க பதில் சொல்றியா அப்படின்னும் போது ஸோ கேட்குதுடா இப்போ என்ன பண்ணுன்ற
இனிமே அந்த பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கேன் என்னை விட்டு தள்ளியே இருக்கு சொல்லு சரியா, அந்த பொண்ணை நான் அவாய்ட் பண்றேன்டா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் தெரிய வருது அவன் மாறவும் இல்லை ஒன்றும் இல்லை பழையபடியே தான் இருந்துட்டு இருக்கான், அவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு கூட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா திரும்பியும் ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கான் போல இருக்கு, புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா இவன் என் ஃப்ரெண்டு தான் ஆனா எதுவும் பெருசா எடுத்துக்காதானே அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட வந்துட்டு டே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுறா, உன்னால எதை பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செஞ்சு கொடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்போவுமே இதே மாதிரி தான் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பான் அவனை, இப்போவும் அதே தான் பண்ணுறானா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்க இந்த பக்கம் காஃபி ஷாப்பில் தான் காமிக்கிறாங்க. நம்ம போன் இருக்காப்புல அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மூவி சீரீஸ்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம் இல்லையா, பான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்படா வரும் சொல்லிட்டு வழி மேலே வெளியே வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த புள்ள வர மாதிரியே தெரியல போல இருக்கு. இதை பார்க்குற கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமாக கலாச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்படியே கடை க்ளோஸ் பண்ணுற டைமும் வந்துடுது. கடைலாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வண்டி எடுக்கலான்னும் போது பின்னாடி வந்துட்டு யாரோ வந்துட்டு தட்டி கூப்பிட்றாங்க. பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் தான் சொல்லி கூப்பிட்றான். ஆனால் அங்கே வந்துருக்கிறது வந்துட்டு ஒரு லேடி. அவங்க வந்துட்டு எப்பா என் பேர் பான்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இந்த சீடியை வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறான் போல இருக்கு அந்த பிள்ளைய நம்ம போனு. இந்த பக்கம் நம்ம தேர்ட் வந்துட்டு அவனுக்கு தூக்கமே வரல நைட்டெல்லாம். அந்த பொண்ணை வர கூட்டு வந்துட்டான் இல்லையா ரூமுக்குள்ள. ஸோ இவன் வேற இருக்கான், எப்பயும் வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். ஆனால் இப்போ அவனும் வீட்லேயே இருக்கானா. ஸோ அவனுக்கு தூக்கமே வரல. ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணுறான் நம்ம கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கிட்ட போகிறான். ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனாலும் அவனுக்கு மனசு கேட்காம அவன் போகிறான். போயிட்டு டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறான். லாக் பண்ணும்போது லைட்டாக சவுண்டு கேட்கவும் நம்ம கை கூட இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னாச்சு இது சவுண்டு அப்படின்னும் போது சேச்சா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லவும் இது வந்துட்டு அவன் மைண்டில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் நம்மளை எப்பவுமே ஒரு ஆளாகவே பார்க்கறது இல்லையா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதன்ற மாதிரி நம்மளை பற்றி மற்றவங்கிட்ட சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்கு அதுவே தான் உறுத்திட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ வந்தவன் ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஒரு 2 நாள் கூட நிம்மதியாக இருந்திருக்க மாட்டான். திரும்பி பழையபடி அழுக வச்சிட்டான் அந்த கைப்பையன். இந்த மாதிரி போயிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம டூர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த மாடல் பொண்ணு இருக்கே ஃபோட்டோ எடுத்த பொண்ணு, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஃப்ளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தா நம்ம டூ பாயபிள் ரொம்ப சின்சியராக அந்த பிள்ளைய லவ் பண்ணியிருக்கான் போல இருக்கு. அவன் அப்போவே நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுப்பான் போல ஹை ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ அந்த பொண்ணை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது தனியாக ஒரு ஹார்ட்டு பலகையிலலாம் வந்துட்டு ஒட்டி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு முன்னாடி வேற எவனோ ஒருத்தன் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுத்து அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணுறான் போல். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு மனசே உடஞ்சிரும் போல இருக்குது. அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம தேர்டு வருவான். போனதும் என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூ சொல்லும் போது ஒன்றும் இல்லடா இந்த மாதிரி கை ரூம்லேருந்து நான் காலி பண்ணிட்டு வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்டா என்னாச்சு, அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா அன்னைக்கு மட்டும் தான் நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டே ஏதாச்சும் உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லடா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன நினச்சோம் அவன் கூட க்ளோஸாக இருந்தா அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு எதாவது ஃபீலிங்ஸ் வர வைக்கலாம்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அது ரொம்ப தப்பாக போச்சுடா. அவன் கூட இருக்க அவன் பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது, நான் அதை கண்ணெதிரில் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டையும் தாண்டி அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமலே போயிடும் போல, நான் ரொம்ப வெறுத்துடணும்னு எனக்கு தோணுதுடா, நான் அந்தளவுக்கு நான் வெறுக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகேடா சரி ஓகே நீ முடிவு பண்ணிட்டே தானே, கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட வந்து இரு, நீ வேற ஒரு ரூம் வந்து பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பட் இப்போ வரைக்கும் தெரியாது நம்ம காய்க்கு வந்துட்டு இவன் வந்துட்டு ரூம் விட்டு காலி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது காய் வந்துட்டு கதை தட்டினாடா பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஒன்றும் இல்லடா நான் இன்னைக்கு நைட் வந்துட்டு வெளியே போகிறேன் வரமாட்டேன், நைட்டு நீ மட்டும் தான் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ரூம்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோ லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இவன் அதுக்கப்புறம் ரூமுக்கு வெளியே வந்து பார்ப்பான். அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மெமரிஸ்லாம் வரும். அதை வந்த புதுசில் 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மெமரிஸ்லாம் வரும். அப்போ வந்துட்டு ஒரு தடவை சொல்லுவான் நம்ம தேர்டு வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே காய் வந்துட்டு ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு தான் தனியாக மெய்டு வருவாங்களா, அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது மெய்டு வருவாங்களா, அவங்களாம் வீட்டுக்கு வராங்களா, நான் ஒன்றும் பார்த்தது இல்லையே அப்படின்னும் போது ஆமாடா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க அப்படின்னும் போது என்னது 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவையா, டே அதுக்கு அவங்க வராமலே இருக்கலாம்டா, இந்த மாதிரிலாம் தான் என்னத்துக்கு ஆகிறது, இடம் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் தான் இன்ஃபெக்ஷன் வந்து செத்துருடா, நீ இரு நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சிருப்பானா. அதை பார்க்கும்போது காய்
வந்துட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ என் கூட இருக்கிறது நல்லா இருக்குடா, அப்படியே ஒரு அம்மா கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேஷுவலாகவே பேசியிருந்திருப்பாங்களா, அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக அந்த ஃபாப் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உள்ளே வந்துட்டு பேயாட்டம் எங்க அந்த கைப்பையன் எங்க அந்த கைப்பையன் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக திறந்து பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே போகுது இங்கே போகுது ஓடியாருது வருது. இவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அந்த பொண்ணு அக்ரெசிவாக நடந்துக்கும். சொன்னா கேளுஃபா, நீ எதுவும் பண்ணாத ப்ளீஸ், சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருந்து பிடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு போதும் ஆயிடுது. அந்த டைம்ல கரெக்டாக கை வந்துடுறான். அவன் எப்படி சடனாக ரிட்டர்ன் வந்தான்றது தெரியல. வந்த உடனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தனதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஸ்டாப் ஆகுறா. உடனே நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன தேடுற அப்படிங்கிறப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டு இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நான் உன்னை தேடி வந்தா நீ என்ன உன் ஃப்ரெண்டை பற்றி பேசிட்டு இருக்க? ஆமாம், நான் என் ஃப்ரெண்டை பற்றி தான் பேசுவேன், அவன் தான் எனக்கு முக்கியம். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உனக்கு ஏன் மேலே வந்து அது ஏன் மேலே மட்டும் தான் காமிக்கணும், அதுக்கு மட்டும் வேணா உனக்கு உரிமை இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு கிட்ட போகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு இப்போவே உன் மேலே சம கோவத்தில் இருக்க, மரியாதை இங்கே இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டி விட்டுருவான். அதாவது நம்ம தேர்டை வந்துட்டு அவன் ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால நம்ம காய்க்கு வந்துட்டு ரொம்ப கோவம் அந்த மாதிரி பேசியிருப்பான். நம்ம தேர்டுக்கே இதெல்லாம் நம்ப முடியல, என்னது இவனா இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா சாரிடா நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே தான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்டு சொல்லிடுவான். இந்த பக்கம் காஃபி ஷாப்பில் நம்ம போனதை காமிக்கிறாங்க. அவன் எப்பவும் போல வழி மேலே வெளி வச்சு அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கடைக்கு வரவே போல. அந்த டைமில் கரெக்டாக 2 கால் பண்ணி இந்த மாதிரி எடிட்டிங் கிளாஸ் இருக்குடா கொஞ்சம் வந்து அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னும் போது இல்லடா நான் வரல, முக்கியமான கஸ்டமரை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஒழுங்கா கிளாஸுக்கு கூட போகாமல் ஒழுங்கா ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் அந்த புள்ள வருமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் போல இருக்கு. கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தர் வந்துட்டு என்னடா நிஜமாவே கஸ்டமருக்காக தான் வெயிட் பண்ணுறியா இல்லை அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்குவான். ஐயோ சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல பத்தி உனக்கு ஒரு வயிறு வர கலக்க ஆரம்பிச்சிருமா, ஐயோ இப்ப இங்க இருந்து போயிட்டா என்ன பண்றது, இந்த புள்ள வந்து தெரியாம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். உனக்கு கூட இருக்க வரும் டேடே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஓகே வந்தா பாத்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசி அந்த பிள்ளை இங்கே இருக்க வைக்கிற மாதிரி பாருங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரத்துக்குள்ளேயும் உடனே அந்த கூட ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு டேய் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது பேட் நியூஸ் இருக்குது எதுடா வேணும் அப்படின்னும் போது ஐயோ இப்போ என்ன சொல்ல வர போறீங்க அப்படின்னும் போது ஆமாடா நீ நினைக்கிறது உண்மைதான், அந்த பிள்ளை வந்துச்சுடா ஆனால் வந்தோடனே டைம் ஆச்சு சொல்லிட்டு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இது கேட்கறதுக்கு நான் இவ்வளோ வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சினுங்குவானா. உடனே சரி ஃபீல் பண்ணாத, அந்த பிள்ளை போகிறதுக்கு முன்னாடி உனக்காக ஒரு சிடி உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சிடி அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு மூவியோட சீடி போல இருக்கு. நம்ம போன் வந்துட்டு ஒரு லவ்வை வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு அப்ரோச் பண்ற விதமா இன்டைரக்டா சொல்ற மாதிரியான ஒரு மூவி சீடியை வந்து கொடுத்து அமைச்சிருப்பான். பதிலுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட லவ்வை அப்ரோச் பண்ற விதமா இன்டைரக்டா சொல்ற மாதிரி ஒரு மூவி சீரிஸ் வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட ஒர்க் பண்றவர் வந்துட்டு சொல்லுவாரு. அப்பனா அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா, இது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போனுக்கு அவ்வளவுதான் கை கால புரியல. அதுக்கப்புறமா பார்ல வந்துட்டு 4 பேரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ட் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம கை வருவான் வந்து டே மற்ற 2 பேர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம கை வந்துட்டு ஒரு பார்சல் ஒன்று கொடுப்பான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபாப்பன் வந்துட்டு ஒரு கப்பு உடச்சிருக்கோம் இல்லையா, அந்த கப்பை வந்துட்டு இவன் திரும்பவும் ஒட்டி கொண்டு வந்திருப்பான். கொடுத்துட்டு இது வந்துட்டு பழையபடி இருக்காதுன்றது எனக்கு தெரியும்டா, ஆனால் இது வந்துட்டு யூஸ் பண்ண முடியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது நம்ம தேர்டுக்கு நம்பவே முடியல, இவனா அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இல்லைடா உன் கூட வந்து தங்கினதுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் ப்ராப்ளமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டு கேட்கும்போது அப்பெல்லாம் கிடையாதுடா, இன்னைக்கு நடந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், நான் சாரி கேட்டுக்கிறேன், இதுக்கு மேலே யாருமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க சரியா, இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம தேர்ட் ஆனால் பெருசாக நம்ப மாட்டான். அப்போதான் நம்ம கை சொல்லுவான் நீ என்னை பற்றி என்னதான் நினச்சிட்ட, நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுடா, என்னோட உடம்ப வேணா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் என்னோட மனசு அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட எல்லாம் யூஸ் பண்றது என்னோட மனசை மட்டும்தான்டா, அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தேர்டுக்கா என்ன இவன் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மற்ற 2 பேரும் வந்துருவானுங்களா, வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் சேர்ந்து சரக்கடிச்சு செம்மையா பேசிட்டு இருப்பானுங்க. குடிபதில் என்னெல்லாம் வளர முடியுமோ அவனுங்க இந்த டைரக்ஷன் படம் சம்மந்தமாக தானே படிக்கிறானுங்க. ஸோ அது சம்மந்தமாக பயங்கரமாக புலம்பிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம கை வந்துட்டு மட்டையாயிடுவான். மட்டையானதுக்கு அப்புறமா உடனே தேர்ட் வந்துட்டு டே இதுக்கு மேலே செட் ஆகுதுடா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி இப்போ நீ என்ன பண்ண போற, என்ன பண்றது, அதான் மட்டையாயிட்டான் நீ நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவனை கூட்டின்னு போய் விட்டுட்டு நீ என் வீட்டுக்கு வந்துடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புவான். நம்ம தேர்டு வந்துட்டு நம்ம கையை வந்துட்டு கூட்டு போய் ரூம்ல படுக்க வைப்பான். மறுநாள் இப்படியே விடியுது.
நம்ம கை வந்துட்டு எழுந்து வெளியே வரான். வந்துட்டு தேர்டு கூப்பிட்றான். ஆனால் தேர்டு அங்கே இல்லவே இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். பார்த்தா சடனாக ஆப்போசிட்டில் வருவான். எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிஃபன் வாங்கிறதுக்கு போனேன், என்ன இப்போ அப்படின்னும் போது இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் உட்காருவான். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நைட்டு வந்துட்டு அவன் கூட்டின்னு வந்து விட்டுருப்பான் இல்லையா, விட்டுட்டு அவனை படுக்க வச்சுட்டு ஷூலாம் கழட்டிட்டு அவன் ரூம் விட்டு வெளியே போகும்போது அவன் திரும்பவும் கூப்பிடுவான். அவ்வளோ போதையிலையும் டே தேர்டு, நான் திரும்பவும் சொல்கிறேன்டா, என் உடம்பு வேணால் பொண்ணுங்க யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னோடய மனசை நீ தான் யூஸ் பண்ண முடியும், சரியா, மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது கேட்டவுடனே போதிலையும் அதையே சொல்கிறான் இல்லையா. ஸோ அதனால் நம்ம தேர்டு வந்துட்டு என்ன முடிவு பண்ணிடுறான் அப்படின்னா, இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவன் கூடயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான் போல். அதாவது இதுக்கு முன்னாடி அவனை விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பான். பட் இப்போ வந்துட்டு பரவாயில்ல, ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறமா நான் 2 பேரும் ஹாப்பியாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படியே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.